ரீசெண்ட் தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். த ஃபிஃப்த் எலமெண்ட் இது sci-fi ஆக்ஷன் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக மேடம் வெப், இது சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 3.7 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் த மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட், இது கொரியன் பொலிட்டிக்கல் ட்ராமா ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக அயன் கிராஸ் தி ரோட் டு நார்மாண்டி, இது 2022 ரிலீஸ் ஆன வார் அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷாவ்லின் கேர்ள், இது 2008 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெரடாக்டில், இது 2005 ரிலீஸ் ஆன ஹாரர் சர்வைவல் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 3.2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த மாஸ்க் ஆஃப் ஜாரர், இது 1998 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க. சாயக்ஸ், இது ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் லைன்ஸ் கேட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஃபெராரி, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மியா கொல்பா, இது ஒரு லீகல் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக 57 செகண்ட்ஸ், இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 5.4 கொடுத்துருக்காங்க. புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக மிஷன் ஆஃப் ஹானர், இது ஒரு வார் ஆக்ஷன் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 5.9 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தி சஸ்பெக்ட், இது ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் தமிழ் டப்டு சைனீஸ் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். பைண்டிங் சோல்ஸ், இது 2018 ரிலீஸ் ஆன சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். அடுத்ததாக லைசென்சி ஆஃப் தி கிரியேஷன் காட்ஸ், இது 2023 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. நெக்ஸ்ட் த ஃபைனல் மாஸ்டர், இது 2016 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ட்ராமா மூவி. அடுத்ததாக த கிராண்ட் மாஸ்டர், இது 2013 ரிலீஸ் ஆன வார் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் ஆஃப் டிராகன், இது 2020 ரிலீஸ் ஆன ஃபேண்டசி ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஜர்னி த கிங்டம் ஆஃப் காட்ஸ், இது 2019 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. அடுத்ததாக ஜர்னி டு த ஈஸ்ட், இது 2019 ரிலீஸ் ஆன மேஜிக்கல் ட்ராமா மூவி. அடுத்ததாக டியான்ஜி, இது 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஃபாங் சாய் யுக் தி பிகினிங், இது 2020 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். ரீசெண்ட் தமிழ் டப்டு இந்தியன் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். மலைக்கோட்டை வாலிபன், இது மலையாளம் லாங்குவேஜ் ஃபேண்டசி ட்ராமா மூவி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லிட்டில் மிஸ் ராத்தர், இது மலையாளம் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 5.7 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாமா கலப்பம் 2, இது தெலுங்கு லாங்குவேஜ் காமெடி ஹைஸ் ட்ராமா ஃபிலிம். ஆஹால இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவள் வருவாள் தானு வச்சென்டனா, இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஹாரர் ட்ராமா மூவி. யூடியூப்ல இந்த ஃபிலிம் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பரோல், இது மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாசாமி ரங்கா, இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக த கேரளா ஸ்டோரி, இது ஹிந்தி லாங்குவேஜ் சோஷியல் ட்ராமா ஃபிலிம். Z5 இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உல்ஃப், இது மலையாளம் லாங்குவேஜ் த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் தமிழ் டப்டு கொரியன் சைனீஸ் சீரிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். 20th சென்ச்சுரி பாய் அண்ட் கேர்ள், இது 2017 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் கொரியன் ட்ராமா சீரிஸ். டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. அமேசான் மினி டிவியில் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஹாய் வீனஸ், இது 2022 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ட்ராமா சைனீஸ் சீரிஸ். டோட்டலாக 24 எபிசோட்ஸ் இருக்குது. IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. அமேசான் மினி டிவியில் இந்த சீரிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டோன்ட் பி ஷை, இது 2022 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ட்ராமா சைனீஸ் சீரிஸ். டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ அமேசான் மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மை லெத்தல் மேன், இது 2023 ரிலீஸ் ஆன த்ரில்லர் ட்ராமா சைனீஸ் சீரிஸ். டோட்டலாக 24 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. அமேசான் மினி டிவியில் இப்போ இந்த சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக W2 வேர்ல்ட்ஸ், இது 2016 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் த்ரில்லர் ட்ராமா கொரியன் சீரிஸ். டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளேஃபிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ரீசெண்ட் தமிழ் டப்டு சீரிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பேட்ஸ், இது ஒரு ட்ராமா மினி சீரிஸ். 6 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ், இது 2013 ரிலீஸ் ஆன அனிமேட்டட் ஆக்ஷன் ட்ராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர், இது அட்வென்ச்சர் ஃபேண்டசி ட்ராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக போச்சர், இது மலையாளம் லாங்குவேஜ் கிரைம் ட்ராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததாக த ஏன்ஷியன்ட் மேகஸ் பிரைட். இது 2017 ரிலீஸ் ஆன ஃபேண்டசி ரொமான்டிக் அனிமி சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. கிரன்ச்சி ரோலில் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கரேஜ் தி கவர்ட்லி டாக் சீசன் 4. இது ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா அனிமேட்டட் சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் காமெடி ட்ராமா சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.4 கொடுத்துருக்காங்க. கிரன்ச்சி ரோலில் இது அவைலபிளாக இருக்குது.